தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு தேவனுடைய திருவசனத்தை பகிர்ந்து கொடுப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடைய சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்ட வேத வசன பகுதியானது 2 ராஜாக்களின் புத்தகம் 13வது அதிகாரம், அதில் 20 மற்றும் 21 ஆகிய 2 வசனங்கள். எலிசா மரணமடைந்தான், அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். பிரியமானவர்களே, இந்த பகுதி ஒரு சுவாரஸ்யமான ஒரு பகுதியாக, பின்னணியாக காணப்படுகிறது. ஒரு இறந்த மனிதனின் உடல் எலிசா தீர்க்கனின் எலும்பு பட்டு உயிரடைவதை நாம் பார்க்கிறோம். இங்கே இந்த வசனத்திலே தண்டுகள், மோவாபியரின் தண்டுகள், த பேன்ஸ் ஆஃப் த மோவாபைட்ஸ் என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் கொள்கை கூட்டத்தினர், மோவாபியரின் கொள்கை கூட்டத்தினர், கொள்கை பரப்பு கூட்டத்தினர், அல்லது அவர்களின் சோல்ஜர்ஸ், இராணுவ சேவகர்கள் என்று கூட நாம் இதை பொருள் எடுத்துக்கொள்ள முடியும். அப்படியாக அந்த மோவாபியரின் குழு வந்த பொழுது ஒரு இறந்த மனிதனின் உடலை தூக்கி சென்ற நபர்கள் அப்படியே அந்த உடலை எரிந்துவிட்டு அவர்கள் தப்பித்து ஓடுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது அற்புதமான, அதாவது மிராக்கிள் என்று சொல்லலாம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வாக இது காணப்படுகிறது. ஆகிலும் இதிலிருந்து நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையான 2 அதிமுக்கியமான காரியங்களை நாம் சிந்திக்க முடியும். முதலாவது காரியம் என்னவெனில், நாம் சிந்திக்க வேண்டும், அந்த உடலை சுமந்து வந்தவர்கள் கண்டிப்பாக அந்த உடலுக்கு சொந்தக்காரர்கள் தான், உறவினர்கள் தான். இப்போ அந்த இறந்த உடல் வீட்டில் இருந்தபோது சுற்றி இருந்த அவர்கள் பல விதத்தில் அழுதிருப்பார்கள் என்று சொல்லும் பொழுது, சித்தப்பா என்னை விட்டு போயிட்டியே, மாமா என்னை விட்டு போயிட்டியே, அப்பா என்னை விட்டு போயிட்டியே, அண்ணா என்னை விட்டு போயிட்டியே, தம்பியே என்னை விட்டு போயிட்டியேன்னு அழுதிருப்பாங்க. பட் இந்த இடத்துல அப்படி அழுதவர்கள் தங்களுக்கு ஓர் ஆபத்து வருகிறது என்பதை தெரிந்த உடனேயே அந்த சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அண்ணன், தம்பி என்பதை எல்லாம் மறந்து விட்டார்கள். தங்களுடைய உயிர் தான் அங்கே அவர்களுக்கு முக்கியமாக இருந்தது. ஆகவே உடலை தூக்கி எறிந்து விட்டு சென்று விடுகிறார்கள். இங்கே நாம் சிந்திக்க வேண்டும், நமக்கும் உறவினர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்களும் கூட பல சூழ்நிலைகளில் தங்களுக்கு ஒரு துன்பம் வருகிறது, தங்களுடைய சுயநலன் கருதி நம்மை உதறி தள்ளலாம், வெறுத்து ஒதுக்கலாம். இது நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அப்படி நிகழும் பொழுது நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. உலகம் அப்படி நம்மை வெறுக்கத்தான் செய்யும், ஒதுக்கத்தான் செய்யும். எந்த மனிதர்களாயினும் தங்களுக்கு ஆபத்து நேரிடுகிறது அல்லது தங்களுடைய சுயநலன் கருதி மற்ற உறவுகளை, பந்தங்களை உதறி தள்ளத்தான் செய்வார்கள். அப்படியாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு அப்படி நடக்குமானால் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. இங்கே நீங்கள் சிந்திக்க வேண்டும், அப்படி அவர்கள் உதறி தள்ளிவிட்டு அந்த உடலை தூக்கி எறிந்துவிட்டு போனபடியினால்தான் அந்த இறந்து போன அந்த உடலுக்கு நல்லது நடந்தது, உயிரடைந்தது, அந்த உடல் உயிர் பெற்றது. ஒருவேளை அவர்கள் தூக்கி எறியவில்லை என்று சொன்னால், ஒதுக்கி தள்ளவில்லை என்று சொன்னால், கண்டிப்பாக அந்த மனிதன் உயிரோடு எழுந்திருக்க முடியாது. ஆகவே நம்முடைய உறவுகள் நம்மை உதறி தள்ளும் பொழுது, தூக்கி எறியும் பொழுது நாம் நினைத்து கொள்ள வேண்டும், நமக்கு தேவன் ஏதோ ஒரு நன்மையை செய்ய போகிறார், எல்லாம் நன்மைக்கே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே நம்முடைய உறவுகள் நம்மை தூக்கி எறியும் பொழுது நாம் நினைவில் கொள்ள வேண்டியது,
தேவன் ஏதோ ஒரு நன்மை எனக்கு அருளப் போகிறார், கொடுக்க போகிறார். இந்த பிணத்திற்கு நடந்தது போல உறவுகள் தூக்கி எறிந்தது, ஆனால் அவருக்கு அந்த தூக்கி எறிதல் ஒரு நன்மையை பிறப்பித்தது. இது முதலாவது காரியம். இரண்டாவது காரியம் என்னவெனில், எலிசா அவர் செத்து அடக்கம் பண்ணி விட்டார்கள். மறு வருஷத்திலே இந்த நிகழ்வு நடக்கிறது. ஆக இங்கே இரண்டாவதாக நம்ம சிந்திக்கிற காரியம் என்னவெனில், ஒரு மனிதன் செத்த பிறகும் தேவனுக்காக நிற்கிறான், தேவனுக்காக கிரியை செய்கிறான், தேவனுக்காக பேசுகிறான் என்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். செத்தும் ஒரு மனிதன் இங்கே தேவனுக்கு சாட்சி பகருகிறான் என்பதை நாம் இந்த நிகழ்வில் இரண்டாவதாக சிந்திக்க முடியும். பிரியமானவர்களே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, நாம் கிறிஸ்தவர்களாக என்று வாழ்கிறோம், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம், உண்மைதான். ஆனால் நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறோமா? அல்லது நாம் மரித்த பிறகு நம் மூலமாக தேவ மகிமைக்கென்று ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்குமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, எலிசா வாழும் போதும் பிரயோஜனமாக தேவனுக்கு மகிமையாக வாழ்ந்தார். அதே சமயத்தில் மரித்த போதும் மரித்த பிறகும் அவர் தேவனுக்கு மகிமையாக பிரயோஜனமாக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையை நாம் கண்டிப்பாக சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இருக்கிற இந்த காலத்தில் பிரயோஜனமாக இருக்கிறோமா? தேவனுக்கு மகிமை சேர்க்கிறோமா? இறந்த பிறகு நம் மூலமாக ஏதாவது மகிமை தேவனுக்கு உண்டாகுமா? ஏதாவது மற்றவர்களுக்கு நன்மை நடக்குமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் என்ன ஒரு நகைச்சுவை, இருக்கிற காலத்திலேயே நாம் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறோம் என்பதுதான். அப்படி இருக்கும் பொழுது நாம் மரித்த பிறகு எங்கே நன்மை நடக்கும் என்பது கேள்விக்குறிதான். அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், நான் என்னுடைய பள்ளி காலங்களில் படித்து கொண்டிருக்கிற காலங்களில் 10வதிலே ஒரு பாடம் இருந்தது. தமிழிலே செத்தும் கெடுத்தான் செவ்வூர் சிவந்தியப்பன் என்கிற ஒரு பாடம், ஒரு நகைச்சுவை பாடம். இருக்கும் பொழுதும் மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுத்தான், செத்த பிறகும் மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான் அந்த செவ்வூர் சிவந்தியப்பன். சிந்தித்து பார்ப்போம். நாம் எலிசாவை போல இருக்கும் பொழுதும் மரித்த பிறகும் தேவனுக்கு மகிமையாக மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க போகிறோமா? அல்லது பிரயோஜனம் மற்றவர்களாக தேவனுக்கு அபகீர்த்தியை உண்டாக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா, இருப்போமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, இந்த அற்புத நிகழ்வான இந்த சுவாரஸ்யமான இந்த பின்னணியானது நமக்கு இந்த 2 பாடங்களைத்தான் கற்றுக் கொடுக்கிறது. ஒன்று, நம்முடைய உறவுகள் நம்மை தூக்கி எறிந்தால் தேவன் அதை நன்மையாக மாற்றப் போகிறார் என்பதை இதிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். இரண்டாவதாக, நாம் இருக்கும் பொழுதும் தேவனுக்கு மகிமை சேர்க்க வேண்டும், மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். மரித்த பிறகும், இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்ற பிறகும் நாம் தேவனுக்கு மகிமை சேர்க்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஆகவே இந்த வசனங்களோடு நம்முடைய இன்றைய வாழ்வை ஒப்பிட்டு பார்த்து சீர்தூக்கி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையை தேவ கரத்தில் ஒப்புவித்து தேவ மகிமைக்காக நாம் வாழ்வோம். தேவன் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவாராக.